ஆப்ரேட்டிங் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் டாபிக் கீழே வருது. இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள்ல வந்து எப்படி கால்குலேட் பண்ணும், நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்றத தான் வந்துட்டு ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு எவ்வளோன்றதையும் இந்த சம்ல வந்துட்டு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு following information is available in respect of Amla Limited. Stock holding raw material 1 month, work in progress 15 days, finished goods 1 month, debtors collection period 2 months, time lag in payment of bills. Payment of bills na நம்ம சப்ளையருக்கு பே பண்ண வேண்டியதுன்னு அர்த்தம். டைம் லேக்னா 1 month, இது 45 டேஸ்னா 1.5 months. ஸோ அதனால வந்துட்டு எவ்வளோ டைம் பீரியட் நம்ம எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு பே பண்ண அப்படின்றது 45 days. ஓகேங்களா? ஸோ calculate A operating cycle you have to calculate, B number of operating cycles in a year, assuming 360 day பெர் இயருக்கு 360 டேஸ். ஸோ இதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். சில சம்ல 365 டேஸ்ன்னு கொடுக்குறாங்க, சில சம்ல 365. ஸோ டிஃபால்ட்டாக நம்மளால எடுக்க முடியாது. கொஸ்டின்ல மென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். கொஸ்டின் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க, அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் வேணால் 365 வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் வந்து கொஸ்டின்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுபடியே நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட் if annual cash operating expenses are 180 lakhs. ஸோ இதுதான் நம்மளோட டீட்டெயில். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம எதுவும் பெருசாக ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஹோல்டிங் பீரியட் எதுவும் கால்குலேட் பண்ண போகிறதில்ல. மந்த்ஸ் டேஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சொல்யூஷனில் நான் ஆப்ரேட்டிங் சைக்கிள்னு எழுதியிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக ஆப்ரேட்டிங் சைக்கிள்க்கு கீழே அந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். அந்த ஃபார்மேட் லென்த்தியான நீங்கள் ஃபார்மேட் அந்த இதை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் இது வந்துட்டு ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் ஸ்டோரேஜ் பீரியட் ப்ளஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியட் ப்ளஸ் வந்துட்டு ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டோரேஜ் பீரியட் ப்ளஸ் டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் மைனஸ் வந்துட்டு கிரெடிட்டாஸ் அந்த பேமெண்ட் பீரியட். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்மளோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக எழுதணும். ஸோ இதில் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணலை. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒன்று மந்தில் கொடுத்துருக்காங்க, ஒன்று டேஸில் கொடுத்துருக்காங்க. பெட்டர் எல்லாத்தையும் வந்து இன் டேஸாகவே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு 360 டேஸ் பெர் இயர்னு கொடுத்துட்டதுனால எல்லாத்தையுமே டேஸ்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மந்த்னா என்ன 30 டேஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதனால ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியட் வந்து 30ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிஃபோர் திஸ் யூ ஹாவ் டு ரைட் அ ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எழுதி அந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் நீங்கள் யூஸ் பண்ணும். ஸோ 30 வந்து 1 மந்த் 30 டேஸ். ஓகேங்களா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 15 டேஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் குட்ஸ் அகைன் 1 மந்த்தா. ஸோ 1 மந்த்னா என்ன 30 டேஸ் அகைன். ஸோ அதனால 30ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட், இதையும் ஆட் தான் நம்ம பண்ணணும். ஸோ 2 மந்த்ஸ்னா என்ன 1 மந்த்துக்கு 30 டேஸ், 2 மந்த்ஸ்னா 60 டேஸ், 30 + 30 60 டேஸ். ஸோ அதனால வந்துட்டு 60 டேஸ் வருது நம்மளுக்கு டெட்டாஸ் கன்வர்ஷன் பீரியட். அண்ட் டைம் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் பில்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியது கிரெடிட்டாஸ். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் தானே நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பேமெண்ட்ஸ் பண்ண வேண்டியதை டிடெக்ட் பண்ணணும். ஸோ டைம் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் பில்ஸ் பார்த்தீங்கன்னா 45 டேஸ்ன்னு காட்டுது. ஸோ அது டேஸில் ஆல்ரெடி இருக்கிறதுனால அதனால அதே -45ன்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ 30 + 15 45, 45 + 30 வந்து 75, 75 + 60 வந்து 135, 135 - 45 பண்ணிங்கன்னா you will be getting this 90. ஸோ 90 டேஸ் நம்மளோட ஆப்ரேட்டிங் சைக்கிள் தெரிஞ்சிச்சு. இதில் ஒன்றும் பெருசாக ஃபார்முலாலாம் நம்மளுக்கு கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அந்த பேசிக் அந்த ஃபார்முலாவை ஏட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அண்ட் டேஸ் இந்த இதை மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்க பாருங்க, மந்த் எல்லாம் டேஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிச்சாச்சு, அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் இன் எ இயர் அசியூமிங் 360 டே இயர் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா
டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் a இயர் வந்து 360 365 என்ன கொடுத்துருக்காங்கன்னு அதை பார்த்துக்கோங்க. டிவைடட் பை ஆப்ரேட்டிங் சைக்கிள், அதுதான் வந்துட்டு நம்மளோட நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஸோ இந்த கொஸ்டின்ல 360 கொடுத்துருக்கிறதுனால நான் 316 போட்டுக்கிறேன். அண்ட் ஆப்ரேட்டிங் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் வருது. ஸோ 360 டிவைடட் பை 90 பார்க்கும்போது 4 சைக்கிள்ஸ் வருது. திஸ் இஸ் நாட் டேஸ், திஸ் இஸ் சைக்கிள்ஸ். ஸோ 4 சைக்கிள்ஸ் ஒரு இயருக்கு இதே மாதிரி வந்துட்டு இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ வந்துட்டு ரா மெட்டீரியலை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆகும், ஃபினிஷ் குட்ஸ் ஆகும், டெட்டாஸ் ஆகும், கேஷ் பேமெண்ட் டு தி கிரெடிட்டாஸும் இந்த சைக்கிள் வந்து ரிவால்வ் ஆக வந்து 360 டேஸ்ல எத்தனை முறை வந்துட்டு இட் இஸ் கம்மிங் அப்படின்னு பார்க்கும்போது 4 சைக்கிள்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா? ஸோ அந்த 4 சைக்கிள்ஸ் அப்படி எப்படி கால்குலேட் பண்றோம்னா 360 டேஸ் இன் இயர் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் சைக்கிள் நீங்க கண்டுபிடிச்சாதான் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ 360 டிவைடட் பை திஸ் 90 பண்ணும்போது 4 சைக்கிள்ஸ் வருது. இப்போ எவ்வளோ வந்து ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டுன்னு கேட்குறாங்க. இஃப் ஆனுவல் கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 180 லேக் இருந்ததுன்னா என்னோட எக்ஸ்பென்சஸ் 180 லேக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு எவ்வளோ வந்து பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு எனக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட் இஃப் ஆனுவல் கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் 180 லேக். ஸோ 180 லேக் எனக்கு தேவைப்படுதுன்னா 4 சைக்கிள் வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எனக்கு மினிமம் வந்துட்டு 45 லேக்ஸ் இருந்ததுன்னா தான் என்னால் அந்த இயரை வந்துட்டு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட்டோட என்னால் சராசரியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது தெரிய வருது. ஸோ எப்படி இதை கால்குலேட் பண்ணுறோம்? 180 லேக் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எனக்கு எவ்வளோ ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் ஏற்படுதுன்னா 4 சைக்கிள் ஏற்படுது. ஸோ 180 டிவைடட் பை 4 எனக்கு பண்ணனா எனக்கு 45 லேக்ஸ் வந்து ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு அமௌண்ட் எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த இயருக்கு பர்டிகுலர் இயருக்கு எனக்கு வந்துட்டு மினிமம் ஆவரேஜ் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் எனக்கு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணிக்கோன்னா ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வி ஹாவ் தி ஃபார்முலா. அண்ட் இந்த கொஸ்டின்ல வந்துட்டு அவங்களே மந்த்து டேஸு எல்லாம் அவங்களே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை மட்டும் கொஞ்சம் டேஸில் கன்வெர்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அடுத்தது எது இதெல்லாம் ஆட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஃபைனலாக நம்ம பேமெண்ட் பண்ணுற வேண்டியதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணணும். அது வரைக்கும் எல்லாமே ஆட் பண்ணணும். பிகாஸ் கரண்ட் அசட்ஸ் உங்களுக்கு தெரியும், ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ் குட்ஸ், டெட்டாசி இது எல்லாமே நம்மளுக்கு அசட்டாக கன்சிடர் பண்ணுவோம், கரண்ட் அசட்டாக. ஒன்லி பேமெண்ட் விச் யூ ஆர் மேக்கிங் அதை மட்டும்தான் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டியாக இது பண்ணுவோம். ஸோ அதனால இந்த 4 காம்போனன்ட்டையும் என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணிட்டு பில் பேமெண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணுறீங்க, ஆப்ரேட்டிங் சைக்கிளை கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 360 அவங்க கொடுத்ததுனால அது டிவைடட் பை ஆப்ரேட்டிங் சைக்கிள் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அந்த 4 சைக்கிள்ஸ்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுது? இப்போ நம்மளோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு இயருக்கு 180 லேக் ஆச்சுன்னா 180 டிவைடட் பை அந்த நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ். ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் divided by number of operating cycles 4. ஸோ அதனால 180 divided by 4 45 lakhs எனக்கு தேவைப்படுது. ஸோ இதை 3 தான் இந்த ப்ராப்ளம்ல நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணோம்.